வணக்கம் தோழிகளே. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒப்புக்கொள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா, இந்த டயானா ஃப்ராக் வந்து 1 இயர் பேபிக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் பாடி எடுத்துக்கலாம். கிளாத் வந்து பாத்தீங்கன்னா இப்படி நாலா மடிச்சு போட்டுருங்க. நாலா மடிச்சு போட்டு பாடி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு தேவை. ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச் 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு. அஞ்சு இன்ச்சு அதாவது பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் போதும். சின்ன குழந்தை நாம் கொடுக்கு. இங்கே வந்து 3 இன்ச்சு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். இன்னும் ஹைட்டை மட்டும் சொல்லிட்டுனே இந்த சுற்றளவு சொல்லாமல் வரைஞ்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு பாடி லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20 வேணும். அது 1 இயர் பேபிக்கு 20 வந்து நம்ம வந்து 4ஆக பிரிச்சோமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5.5 வரும். 5 வருது. பாடி லூஸு ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 6.5 இன்ச் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா, நான் 6 இன்ச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் எல்லாம் அளவு சொல்லிடுறேன், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு, அதாவது ஸ்டிச்சஸுக்கு சேர்த்து நம்ம வந்து 8.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, அதாவது பாடி லூஸுக்கு ஸ்டிச்சஸ்க்கு எல்லாமே சேர்த்து 6.5 இன்ச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு வந்து 6 இன்ச்சு, அதாவது மேலே வச்சிருக்குது ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிட்டா போதும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட வித் வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு. இன்னும் எல்லாம் 2 இன்ச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லீவ்லெஸ்ஸோ ஸ்லீவோலாம் வைக்க போகிறது இல்லை, வந்து பெல்ட் தான் வைக்கிறோம். பெல்ட்டுக்கு எதுக்கு இந்த ஷோல்டர்லாம் மார்க் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்களுக்கு வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 இயர் பேபி தானே, அதனால் 1 இயர் பேபின் போது இந்த இடத்துல 2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக் அளவுக்கு இந்த அளவு தான் வந்து நம்ம வந்து பெல்ட்டுக்காக வைக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து பெல்ட் வைக்க போகிறோம். இந்த 2 இன்ச்சு அளவு பெல்ட் வைக்க போகிறோம். நம்மளுக்கு இந்த நெக்கோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க. இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணதை மட்டும் நெக் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இந்த 3 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே நெக் அளவு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட்டு பேக். பார்த்தீங்களா, பேக்குக்கு வந்து தேவையான பீஸ் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்து. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு தேவையான பீஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச்சஸ் இந்த லைனிங் வச்சு இந்த கிளாத்தோட வந்து நம்ம வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபில்ட் வைக்கணும். அது தைக்கும் போது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடுப்போட சுற்றளவு நம்ம வந்து இது எவ்வளோ வச்சிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ வச்சிருக்கோம்? 12 இருக்கு. அதாவது 12 தான் நம்மளுக்கு 24 இன்ச் இருக்கு. இந்த 24 இன்ச்சை வந்து நம்ம வந்து ஒரு 3 மடங்கு வேணும். லைனிங் வந்து நம்மளுக்கு 2 மடங்கு தான் இருக்கு. நம்ம மெயின் கிளாத்ல 3 மடங்கா எடுத்துக்கலாம். 25 இன்ச் இருக்குது, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹைட் கவுனுக்கு டோட்டல் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 21 இன்ச்சு தேவை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பாடிக்கு 8 இன்ச்சு போயிருச்சு. 8 இன்ச்சு 21ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இன்ச்சு போயிருச்சுன்னா நம்மளுக்கு 13 வைக்கணும். ஸ்டிச்சோட 1 இன்ச்சு சேர்த்தனமா 14 இன்ச்சு. நீங்க கார்னர்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைனிங் வந்து 2 மடங்கு தான் இருக்கு. அதாவது 1 மீட்டர் லைனிங் எடுத்ததுனால மேல பாடிக்கும் மீதி இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 2 மடங்கு லைனிங் தான் கிடைச்சது. லைனிங் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மெயின் வந்து இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மடங்கு எடுத்துக்கலாம். ஹைட்டு பாருங்க, நான் வந்து 18 இன்ச்சு வச்சிருக்கேன். ஸ்டிச்சஸுக்கு போகணும். கீழே வந்து நம்ம ஜிக்ஜாக் அடிச்சிருவோம். இதெல்லாம் 1 இன்ச்சு போயிடும். அதனால ஹைட் வந்து 18. இடுப்போட சுற்றளவு வந்து நான் சொன்ன மாதிரி 3 மடங்கு அதிகமாக எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 24 தேவையா, 75 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு செப்பரேட்டா கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க. இது மேல் பக்கம், இது மேல வரணும், இது கீழே பாட்டத்துக்கு வரணும். இந்த கீழே பாட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜிக்ஜாக் போட்டுடலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து நம்ம வந்து ஃபில்ட் வைக்க போறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபில்ட் வைக்கணும். அதனால எவ்வளோ துணி தேவைன்னு ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம். வந்து இந்த 3 பீட்டா வந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 3 மடங்கு தேவை. 3 பீட் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே கிளாத்தா இருந்தா நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இல்லை.
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரே கிளாத்தாக கிடைக்கல. ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ண போக மீறி தான் வந்து நம்ம வந்து இது வந்து ஃபில்ட் வைக்கிறோம். இது வந்து ஃபில்ட் எப்படி வைக்கிறது நான் ஸ்டிச்சிங்கில் காமிச்சிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரெடி, பேக் பீஸு ரெடி. இந்த பெல்ட் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் திக்னஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி அட்டாச் பண்ணணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டிச்சில் காமிச்சிடுறேன். இப்போ கீழே பாட்டமும் ரெடி. ஃபர்ஸ்ட் பாட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஜிக்ஜாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மேல் பாடி ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கீழ் பீஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து கீழே வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நெக்கு அதாவது லைனிங்கும் மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்ட் வைக்கிறது. ஃபில்ட்டு நம்மளுக்கு பாதி தான் வைக்க போகிறோம். ஏன்னா இப்படி வந்து இப்படி இங்கே ஸ்ட்ரைட் ஃபில்ட்டு, இங்கே வந்து இது கிராஸ் ஃபில்ட் வைக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட் வர மாதிரி வச்சுக்கணும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக ஃபில்ட் வைக்க போகிறோம். அதனால் வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இந்த இடத்துல வந்து நான் கேப் ஏன் விட்டுருக்கேன்னா, இங்கே வந்து நம்ம வந்து அதாவது கீழ் பாகத்தையும் மேல் பாகத்தையும் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து சின்னதாக பெல்ட் மாதிரி வைக்க போகிறோம். அதனால தான் வந்து இந்த இடத்துல இவ்வளோ கேப் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு ஃபில்ட் வச்சுக்கோங்க. ஃபில்ட் வச்சுட்டு இந்த பக்கம் கிராஸாக இருக்கிறதுக்கு இப்படி பீஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி பீஸை போட்டு பாருங்க, இப்படி பீஸ் இந்த இடத்துல பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து பிசுறு தெரியாத ஒரு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இப்படி ஃபில்ட்டு கரெக்டாக வந்து இங்கே பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணிவிட்டு, இன்னும் அந்த பீஸ் வந்து வலிக்கிட்டு போகுது, அதனால தான் பின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பீஸ் வந்து பார்த்திங்களா, இது வந்து காட்டன் பீஸ் கிடையாது. காட்டன் பீஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து வலிக்கிட்டு போகாது. இப்படி பாருங்க, இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் இடத்துலேருந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த பின் எடுத்துடலாம். அதே மடிப்பு வச்சு இந்த நம்ம ஷோல்டர்ல இருந்தே வந்து ஸ்டிச்சஸ் விடுங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஆம்கோல் வளைவை நம்ம மார்க் பண்ணி
ஸ்டிச்சஸ் இட்டு வந்துடலாம். இந்த ஆம்கோல் வளைவு எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி ஸ்டிச்சஸ் இட்டு வாங்க. எங்களுக்கு வந்து ஆம்கோல் இருக்கு, இந்த இடத்த நிறுத்தி இப்போ இப்படி திருப்பி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கிட்டு இருக்கு. இது இப்படி இதை அழுத்தி பிடிச்ச மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பெல்ட் வைக்க போகிறோம். இந்த எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டு மெயின் கிளாத்தோடு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கிளாத்தை உள்ளார வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்க இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். சேம் இப்படி இந்த மாதிரி எப்படி பெல்ட் ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து நாங்கள் கீழுக்கும் பெல்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நெக்கோட ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்கோட ரவுண்ட் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுடலாம். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எதுங்கன்னா நம்ம பெல்ட் வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால பெல்ட்டுக்காக வந்து இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். இப்போ ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணிடுங்க. இது இந்த அளவு இந்த பீஸ் வேணும், கீழே போட்டுறாதீங்க. பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த பீஸுக்கு தெரியாமல் இருக்கிற ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த நெக்கை வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். இந்த பார்த்தீங்க இதெல்லாம் இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெல்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த அளவு தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். பேக்கு சேம் இதே அளவு தான் கட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதோட 2 மடங்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 மடங்கு வந்து நம்மளுக்கு வந்து இது கரெக்டான அளவு. இன்னொரு மடங்கு இது ஒரு மடங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் விட போகிறோம்.
ஸ்டிச்சஸ் விட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த அளவோட 3 மடங்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எலாஸ்டிக் வந்து ஸ்டிப்னஸ் தான் கொடுக்குறது. இதுக்கு எலாஸ்டிக் இழுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த ஸ்டிப்னஸ் வேணுன்றதுக்காக இந்த எலாஸ்டிக் நம்ம கொடுக்குறோம். பாருங்க, இப்படி ஃபோல்டு பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் விட்டுடலாம். இதே மாதிரி வந்து 2 சைடும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் கொடுத்துட்டோமா, இப்போ வந்து மெயின் கிளாத்தில் ரெடி பண்ணிக்கலாம். அளவு வச்சுக்கோங்க. இப்படி வந்து 2ஆக வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளார நம்ம விடணும். அதனால் வந்து எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்படி வந்து 2ஆக மடித்து தேவையான பிட்டுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்படி திருப்பிட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளார இந்த எலாஸ்டிக் நம்ம வச்சு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதுக்குள்ளார விட்டுடலாம். இப்போ விட்டு இந்த பீஸை வந்து நகராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. கரெக்டாக நடு சென்டரில் பார்த்து ஒரு ஸ்டிச்சர். ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ஸ்டிச் போடலாம். கைடு எல்லாம் கேப்பில் எல்லாம் மாட்டீங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அர்க்கத் இதுனா நல்லா திருப்பி போது வந்து கரெக்டாக வந்து இந்த ஷேப் உட்காருன்றதுக்காக இந்த கட் பண்ணிக்கிறது. இப்போ திருப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கைடு அளவு பாயிண்டட் போட்டுடலாம். பின்னாடி தேவையில்லை, பாயிண்டட் போடுங்க. பாயிண்டட் போட்டால் தான் வந்து அழகாக இருக்கும். அதனால பாயிண்டட் போட்டுருங்க. இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்து, ஏன்னா நம்ம வந்து இந்த ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணலான்னு ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிட்டோம். இப்போ பேக்லேயே தான் இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம்
மெயின் கிளாத்தை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு பாருங்க, மெயின் கிளாத் மேலே இந்த மெயின் கிளாத் இருக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் நகராமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த பெல்ட் நடு சென்டரில் வர மாதிரி வந்து நம்ம வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ நடு சென்டரில் வந்து பீஸ் நகராமல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஆம்கோல்லேருந்து நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆம்கோல் வளைவு வளைஞ்சு ஷோல்டர் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அர்கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டுறலாம். இப்போ வந்து பாயிண்ட் எடுத்து போட்டுடலாம். ஃப்ரண்ட்ல எப்படி சொன்னா அதே மாதிரி பேங்க் வந்துடலாம். பாயிண்ட் ஸ்டிச் போடுறது பண்ணியாச்சு. இப்போ வந்து ரோட்ல வந்து சுத்தி ஸ்டிச் போடலாம். இப்போ பாருங்க, மேல் டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைக்கான மேல் டாப்பு இப்போ ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து கீழே வந்து பாட்டத்துக்கு வந்து கேதரிங் டைப்பில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரீ தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, ஏன்னா அது வந்து ஸ்டிச்சஸ்க்காக விளையாட போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ வந்து இப்படி சின்ன சின்னதாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடிங்க. இப்படி குட்டி 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 குட்டியாக ஃப்ளீட் வைங்க, ரொம்ப குட்டி குட்டியாக வைங்க. பீஸ் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இவ்வளோ பீஸ் வந்து இந்த அளவுக்கு நம்ம பீஸ் வந்து இந்த அளவுக்கு இல்லை இவ்வளோ கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம பண்ணியாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பீஸை வந்து வச்சு இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்க வச்சுட்டோங்களா. இப்போ வந்து லைனிங் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத் மாதிரி லைன் கிளாத் வர மாதிரி வச்சுட்டோம். லைனிங் வச்சிடலாம். லைனிங் வந்து இப்படி வச்சு அதே மாதிரி குட்டி குட்டி ஃபில்ட்டாக வச்சுட்டு வந்துடுங்க. இதே மாதிரி 2 சைடு நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபில்ட் வச்சு தான் வந்து இப்படி பஃபாக தூக்கிட்டு நிற்கும். அதனால தான் வந்து இப்படி குட்டி 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 ஃபில்ட்டாக வைக்கணும்னு சொன்னது. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம பேக் சைடு வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்க இப்போ 2 பக்கமும் ஃபில்ட் வச்சு லைனிங் மிச்சர்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீஸ் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஈவனா வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சு கேப்பில் வந்து இப்படி ஷேப்பாக இதே மாதிரி இன்னொரு சைடு அடிச்சுக்கலாம். பாருங்க 2 பக்கமும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸ்டிச்சஸ் போட்டோன்னே இது பிரித்து வைப்பாங்க, திருப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயானா ஃப்ராக். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினீங்களா உள்ளார வந்து இன்னும் ரொம்ப பஃப்னு தூக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்னஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நான் வந்து கொடுக்கல. அது ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குத்தும், அதனால வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்து நான் அதை வந்து கொடுக்கல. இல்லை அது கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் பேபிக்கும் போடலாம், எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம